இல்லாமல் நேசித்து வழிநடத்தி காத்து வரும் அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த புதிய நாளை காண செய்த மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் கல்லூரிக்கு நீர் இதுவரை செய்து வரும் எல்லா நன்மைக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இன்றைய நாளிலே சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் திரு ஜோடி குருஸ் அவர்களின் வேர் பிடித்த விளைநிலங்கள் என்ற ஒலி புத்தக வெளியீட்டு விழாவை எங்கள் கல்லூரியில் நடத்திட வாய்ப்பு தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது தெய்வீக பிரசன்னம் இந்த விழாவை இனிதாய் நடத்தி எம்மோடு இருந்து வழிநடத்துவதாக. இந்த புத்தகம் அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைவதாக. இந்த புத்தகத்தை எழுதிய எழுத்தாளர் அவர்களையும் இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் அதிகாரிகளையும் விருந்தினர் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். கால வாயிலில் நின்று வரவேற்கும் சாரல் போல இனிதாய் தொடங்குகிறது வரவேற்புரை. விருந்தினர்களை வரவேற்று வரவேற்புரை நல்கிட மகா சக்திகளை ஒருமுகமாக ஏற்று மணிமகளும் கலைமகளும் இணைந்து திருமகளாய் வளம் வரும் எம் கல்லூரியின் துணை முதல்வர் திருமதி மகாலட்சுமியே, வாருங்கள், உங்கள் உரையை தாருங்கள். வார்த்தையே வாழ்வானது, வார்த்தையால் தான் நாம் காணாத அனைத்தும் உருவானது. அப்படிப்பட்ட வல்லமை மிக்க இறைவனின் இறை உணர்வை மனதில் இருத்தி என்னுடைய வரவேற்புரையை இந்நிகழ்வில் நிகழ்த்துகின்றேன். தினந்தோறும் புயலோடு போட்டியிட்டு உயிரை நாள்தோறும் பணயம் வைத்து நம்பிக்கையை என்றுமே தனதாக்கி கடலை ஆளும் திறன் படைத்து அச்சம் என்பதை அகராடியில் தூக்கி எறிந்து ஈரம் எங்கள் விழிகளில் இல்லை, இதயத்தில் மட்டும்தான் என்றெண்ணி வீரம்தான் எங்கள் அடையாளம் என்று உலக மீனவர் தினத்தை 2021ஆம் ஆண்டில் கொண்டாடி கொண்டிருக்கின்ற மீனவர்களுக்கு உலக மீனவர் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து நல் உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்பதில் அகமகிழ்வு அடைகின்றேன். இன்றைய விழாவின் கதாநாயகி திரு ஜோடி குரூஸ் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டம் கடற்கரை கிராமமான உவரியில் பிறந்தவர். இவர் நெய்தல் குடிகளின் வாழ்வை இலக்கியத்தில் பதிவு செய்த எழுத்தாளர்கள் ஒருவர். இவர் தன்னுடைய படைப்புகள் ஒன்றான வேர் பிடித்த விளைநிலங்கள் புத்தகத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். அத்தகைய சிறப்பு வாய்ந்த மனிதரை இன்று எம் கல்லூரியின் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சாகித்ய அகாடமி விருது பெற்று எழுத்தாளர் திரு ஜோடி குரூஸ் அவர்களின் வேர் பிடித்த விளைநிலங்கள் ஒளி புத்தக வெளியீட்டு விழாவானது சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு அனுமதி வழங்கிய எம் கல்லூரி செயலர் அருள் சகோதரர் சா மரியசுத்தை அடைக்கலம் ஐயா அவர்களுக்கு எம் நன்றியை உத்தாக்குகிறேன். அன்பாய் இருப்பவர்கள் அனைத்தையும் பெறுவர். தெளிவு பெற்றவர்கள் தான் புதிய செயலை தொடங்கி முடிக்க முடியும். இத்தகைய நற்செயலுக்கு இலக்கணமாகவும் உதவிக்கு உதாரணமாகவும் திகழும் எம் கல்லூரி முதல்வர் முனைவர் குஹேமலதா அவர்களை முதற்கண் வருக வருக என பணிவுடன் வரவேற்கின்றேன். நம் விழா நாயகனின் சாதனைகள் மிகப்பெரியது. இவர்கள் வரலாறு மிக மிக பெரியது. எந்த விருதாலும் உங்களை சமன் செய்ய இயலாது என்ற புகழுக்கு பெருமையாக திகழும் கடலோசை பண்பலை சமுதாய வானொலி நிலைய இயக்குனர் காயத்ரி உஸ்மான் மற்றும் அவருடைய குழு அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். எண்ணங்கள் விரிவாகட்டும், ஏனெனில் அப்போது உலகத்தை விரிவாகிறது. சிந்தனைகள் உயரட்டும், ஏனெனில் அப்போது சமுதாயத்தின் நிலை நிமிர்ந்து உயர்கிறது. தன் எண்ணங்களாலும் சிந்தனைகளாலும் சமுதாயத்தை தலைநிமிர செய்தவர்கள் இவ்விழாவின் சிறப்பு விருந்தினர்கள். இவ்விழாவின்
தேசக்கடன்கள் தொண்டு நிறுவனத்தின் நிதி நிறுவனர் திருமதி சுபேகா அவர்களையும், காவல்துறை உதவி கண்காணிப்பாளர் டாக்டர் தீபக் சிவராஜ் IPS அவர்களையும், மீன்வளத்துறை துணை இயக்குநர் திரு காதவராயன் அவர்களையும், மீன்வளத்துறை உதவி இயக்குநர் திரு சிவராமச்சந்திரன் அவர்களையும், சுகாதார நலத்துறை இணை இயக்குநர் திரு குமரகுருபரன் அவர்களையும், பாரம்பரிய மீனவர் படகு சங்க தலைவர் திரு SP ராயப்பன் அவர்களையும் வருக வருக இருகரம் கூப்பி வரவேற்பு பெருமதி வழங்குகிறேன். எழுத்தறிஞர்கள் இறைவன் ஆவான் என்பார்கள். அம்மாணவர்களுக்கு அறிவை கற்று தரும் பணியை சிறப்பாக செய்து வரும் நிருபால் பேராசிரியர் பெருமக்களை தோழர்களுடன் வருக வருக என இவ்விழாவிற்கு வரவேற்கின்றேன். கிடையாது என்பதும் இயலாது என்பதும் எங்கள் வாழ்வில் இல்லை என்ற எத்தகைய தடையும் அறிந்தும் தகர்த்து எறிந்து சோதனைகளை சாதனைகளாக மாற்றி உருவெடுக்கும் எம் மாணவ மாணவிகளை இந்நிகழ்வில் சிறந்த உரைத்திறனை நம் அனைவரும் முன்பு சிறப்பான செந்தமிழ் செவி புரிகிற உரையாற்ற காத்திருக்கும் மாணவர்களையும் இவ்விழாவிற்கு வருக வருக என பாசத்துடன் வரவேற்கின்றேன். என்றே ஒருவர் செய்த நன்றியை மறக்காதே, நம் நாட்டின் பண்பாட்டை குறைக்காதே என்ற பாவேந்தரின் கூற்றுக்கு ஏற்ப நன்றியுடன் நல்ல இருக்கும் எம் கல்லூரி துணை முதல்வர் ஹரிபிரகாஷ் அவர்களையும், திருவாளர் மதநாதன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். எனக்கு உற்ற உதவும் தரமாக விளங்கும் அலுவலக நண்பர்களையும், யாரேனும் விடுபட்டு இருந்தால் அவர்களையும் முகமகம் மலர்ந்து வருக வருக என வரவேற்கிறேன். மீண்டும் ஒருமுறை அனைவரையும் வருக வருக என வரவேற்று இடமமர்ந்தேன். நன்றி, வணக்கம். பண்பலை சமுதாய வானொலி நிலையத்தின் இயக்குனர் திருமதி காயத்ரி உஸ்மான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பாம்பன் தேசக்கரங்கள் தொண்டு நிறுவனத்தின் இணை நிறுவனர் திருமதி சுபேகா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்கிட எம் கல்லூரியின் முதல்வர் முனைவர் திருமதி ஹேமலதா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். காவல்துறை உதவி கண்காணிப்பாளர் டாக்டர் தீபக் சிவராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்கிட எம் கல்லூரியின் துணை முதல்வர் திரு ஹரிபிரகாஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மீன்வளத்துறை துணை இயக்குனர் மிஸ்டர் காத்தவராயன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்கிட பாம்பன் தேசக்கரங்கள் தொண்டு நிறுவனத்தின் திருமதி சுபேகா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மீன்வளத்துறையின் உதவி இயக்குனர் மிஸ்டர் சிவராமச்சந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்கிட கடலோசை பண்பலையின் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு லெனின் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
விருது பெற்ற எழுத்தாளர் படைப்பாளர் மிஸ்டர் ஜோடி குரூஸ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்கிட கடலோசை பண்பலை சமுதாய வானொலி நிலையத்தின் இயக்குனர் திருமதி காயத்ரி உஸ்மான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். படகுகள் வீர சங்க தலைவர் மிஸ்டர் எஸ்.பி. ராயப்பன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பினை நினைவு பரிசினை வழங்கிட சாகித்ய அகாடமி விருது பெற்ற படைப்பாளர் திரு ஜோடி குரூஸ் அவர்களையும் கடல் ஒசையத்தின் 90.4 குழு சார்பாகவும் எங்கள் நிறுவனர் திரு ஆம்ஸ்ட்ராங் பெர்னாண்டோ அவர்களின் சார்பாகவும் என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழா நடக்க முதல் காரணம் அப்படின்னா நம்ம எழுத்தாளர் ஐயா திரு ஜோடி குரூஸ் அவர்கள் தான். ஒளி புத்தகம் இந்த புத்தகத்தை பண்ணலாமா அப்படின்னு கேட்ட உடனே அனுமதி தந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. ஐயா புத்தகத்துல அடிக்கடி ஒரு வரியை பயன்படுத்தியிருப்பாங்க, காரணம் இல்லாம காரியம் இல்லை அப்படின்னு. அப்படி முதல்ல சமுதாய வானொலினா என்னன்னு தெரிஞ்சாதான் இந்த முயற்சியோட காரணத்தை நாம விளங்கிக்க முடியும். சமுதாய வானொலின்றதை புரிஞ்சுக்க ஈஸியா ஒரு உண்மை இருக்குது, அதை நான் முதல்ல சொல்றேன். வானொலிகளோட வகைகள்ல வர்த்தக வானொலி, சமுதாய வானொலி, இணைய வழி வானொலின்னு நிறைய பரிணாமங்கள் இருக்கு. இதுல சமுதாய வானொலி அப்படின்றது வேப்ப மரம் மாதிரி நிறைய சேவை தரும், நிழல் தரும், குறைவான உயரம், குறைவான டவர். ஸோ 20 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர்ல இருந்து 20 கிலோமீட்டர் சுற்றளவு தான் அது வந்து இருக்கக்கூடும். வர்த்தக வானொலி அப்படின்றது தேக்கு மரம் மாதிரி உயரம் அதிகமா இருக்கும், அதிகமான சுற்று வட்டாரத்துக்கு கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் கேட்கும், அதிக லாபம், குறைவான சேவை. ஸோ இந்த சமுதாய வானொலியை நம்ம யார் யார் தொடங்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்தியாவில் கிட்டத்தட்ட 300 சமுதாய வானொலிகள் இருக்குது. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்ட் கீழே கைட்லைன்ஸ்க்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய சமுதாய வானொலிகள். இந்த சமுதாய வானொலியை தொடங்குறதுக்கு கேவிகே அப்படின்னு சொல்லுவாங்க, ஐகார்க்கு கீழே இருக்கக்கூடிய கேவிகேஸ் வந்து செயல்படுத்தலாம். அடுத்ததான் வந்து உங்களை மாதிரியான எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்தலாம். அண்ட் கடைசியா வந்து என்ஜிஓஸ். ஸோ என்ஜிஓஸ் இப்போ நாங்கள் வந்து செயல்படுறது வந்து பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளைன்ற என்ஜிஓ இருக்கீங்க. இப்போ நம்ம மாவட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கேட்டுக்கிட்டா ஒரே ஒரு சமுதாய வானொலி தான் இருக்குது, அது வந்து நம்ம கடலோசை சமுதாய வானொலி. இது வந்து மீனவர்களுக்காக இந்தியாவிலேயே முதலாக தொடங்கப்பட்ட சமுதாய வானொலி, அதாவது எக்ஸ்க்ளூசிவ்லி ஒன்லி ஃபார் ஃபிஷர்மேன் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நம்ம செயல்பட்டு இருக்கோம். அப்போ மற்றவங்களுக்கு பயனளிக்காதா அப்படின்னா கிடையாது, மற்ற எல்லாருக்குமே கூட பயனளிக்கும். ஆனால் குறிப்பாக வந்து மீனவர்களோட நலனுக்காக ரொம்ப அதிகமாக நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த சமுதாய வானொலி செயல்படணும் அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸோட துணை தேவைப்படும். குறிப்பாக வந்து மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் துணையாக இருக்கட்டும், இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட் துணையாக இருக்கட்டும், இந்த மாதிரி. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த கோவிட் டைம்ல அப்படின்ற போது இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய மாவட்டங்கள்ல வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா எங்களால ஆஃபீஸ்க்கு போக முடியல, எதுவும் செய்ய முடியல, போலீஸ் வந்து எங்களை விடலை அப்படின்னாங்க. பட் நம்ம ராமநாதபுரம் மாவட்ட போலீஸ் அப்படி கிடையாது. எனி ஹெல்ப் எனி டைம் நம்ம கேட்டாலும் அவங்க வந்து நமக்கு பண்ணாங்க. அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய வந்துட்டு இருந்தது. மார்ச் தொடர்ந்து இந்த லாக்டவுன் டைம்ல இருந்து அப்ப இருந்து எஸ்பி திரு வருண்குமார் சாரா இருக்கட்டும், அதுக்கப்புறமா திரும்ப கார்த்திக் சாரா இருக்கட்டும், அவங்க செய்யற அனௌன்ஸ்மெண்ட்ஸை நமக்கு ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கு நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேங்க்யூ சார். அண்ட் ஹெல்த் சர்வீஸ், இந்த டைம்ல நம்ம ஹெல்த் சர்வீஸ் அப்படின்றது வந்து எவ்வளவு ஒரு சுகாதாரத்துறை எவ்வளோ ஒரு பெரிய வைட்டல் ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். வேக்சினேஷன் கேம்ப்ஸா இருக்கட்டும், டெங்கு மலேரியா வந்து வீட்டில் வந்து செக் பண்றதா இருக்கட்டும், இல்லை குழந்தைகளுக்கான தடுப்பூசி போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சமுதாய வானொலி மூலியமா நிறைய மெசேஜஸ் தந்தாங்க. ஸோ ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சர்வீஸ்க்கும் ரொம்ப நன்றி சார். அடுத்ததா ஒரு மீனவர்களுக்கான சமுதாய வானொலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீன்வளத்துறையோட சப்போர்ட் இல்லாம இது வந்து இயங்க முடியாது. ஸோ அவங்க நமக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் தராங்க அப்படின்னா கடலுக்கு போகலாமா வேண்டாமா, அன்னைக்கான காற்றோட அளவு என்ன மாதிரி இருக்குது, மீன் விலை நிலவரம் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கூட மீனவர்களுக்கு மாற்று தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் சஸ்டைனபிலிட்டி மெத்தட்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நமக்கு மீன்வளத்துறையில இருந்து வரும். ரொம்ப நன்றி சார் உங்களோட சப்போர்ட். அண்ட் அடுத்ததான் சொல்லணும் அப்படின்னா சிஎம்எஃப்ஆர் இன்னைக்கு அவங்க வரதா இருந்தது, ஆனால் வரல. இப்போ மீனவர்களோட நலன் அப்படின்னு பார்த்தோம்னா அதை மீன்வளத்துறை பார்ப்பாங்க. கடல் வளம், அங்க கடல் வாழ் உயிரினங்கள், அந்த உயிரினங்களை பத்தி நம்ம அறிவியல் ரீதியா தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளவு அவசியம், கடல் பாதுகாப்பு எவ்வளவு முக்கியம், நாளைக்கு உங்களோட தலைமுறைகளும் அந்த கடலை வந்து நல்லபடியா பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத வந்து நமக்கு சிஎம்எஃப்ஆர் அப்படின்றவங்க வந்து ஒரு பெரிய கண்டென்ட் ப்ரொவைடரா இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் இந்த நேரத்தில் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் இப்போ ஒரு சமுதாயம் அடுத்த நிலைமைக்கு போகணும் அப்படின்ற போது அது வந்து மாணவர்கள் கையில ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இருக்குது. இதுல குறிப்பா நம்ம மாணவர்கள், அதாவது மீனவ மாணவ மாணவிகளா இருக்கட்டும், இல்ல மற்ற மாணவ மாணவிகளா நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்திலே இருக்கட்டும், இதுல பெரிய விஷயம் என்ன அப்படின்னா உங்கள பல பேர்
வந்து முதல் பட்டதாரிகள் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ நீங்க தான் உங்களோட குடும்பத்துல முதலா டிகிரி ஹோல்டரா இருப்பீங்க. ஸோ அப்படி டிகிரி ஹோல்டர் இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய சுமை இருக்கக்கூடும் தலையில, இல்லை நிறைய பொறுப்புகள் வந்து இறக்கி வைக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க எப்படி கையாளணும் அப்படின்றது இந்த ஒலி புத்தகத்துல ஒரு சில இடங்கள்ல வந்து போகும். நம்ம கோர்ஸ்லாம் படிப்போம், விண்ணை விடியும் என்று விண்ணை நம்புவதை விட முடியும் என்று உன்னை நம்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்ம நிறைய பார்ப்போம். அதெல்லாம் வந்து நம்ம படிச்சு நம்ம தெம்பேத்திக்கிறதுக்காக இருக்கலாம். ஆனா அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும், அதனால நம்ம எப்படி கையாளணும், நம்ம லைஃப் அது எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற விஷயங்களை வந்து ஒரு புத்தகம் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். ஸோ அந்த புத்தகத்துல எப்படி கையாண்டு இருக்கிறாங்க, இல்லை அது மூலியமா நமக்கு என்ன சொல்ல வராங்கன்றத நம்ம அதுக்கப்புறம் அந்த ஜூஸை எடுத்து குடிக்கும் போது நம்ம அதனால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையில இதை நம்ம ஒலி புத்தகமா பண்ணியிருக்கிறோம். இந்த ஒலி புத்தகம் வந்து இன்னைக்கு 11:30க்கு ஸ்கெடியூல் பண்ணியிருக்கோம் யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக்ல. ஸோ உங்களுக்கு அதுலேயும் உங்களுக்கு கேட்டுக்க முடியும். அண்ட் பாட்காஸ்ட்லையும் போடுவோம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட ரேடியோலையும் ஒளிபரப்பாகும். ஸோ இதை கேட்டு பயனடையும்படி நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை நாம கௌசல்யா காலேஜில் நடத்தணும் அப்படின்னு சொன்ன உடனே பெர்மிஷன் கொடுத்த பங்கு தந்தைக்கும் சரி, பிரதருக்கும் சரி, வைஸ் பிரின்சிபல் எல்லாருக்குமே மிக மிக நன்றி. காலேஜ் மாணவர் மாணவிகளுக்கும் நன்றி. வணக்கம். மீனவர்களின் நலனுக்காக கடலோசை பண்பலையை தொடங்கி சிறப்பான முறையில் சாதனை புரிந்து வரும் பாம்பன் நேசக்கரங்கள் தொண்டு நிறுவனத்தின் இணை நிறுவனர் திருமதி ஸ்பேகா அவர்களை மீன்வளத்துறை பற்றி உரையாற்றிட வருமாறு பாசத்தோடு அழைக்கின்றோம். நாட்டோடு எதிர்கால தூண்களாகிய மாணவர் முன்னிலையில் இந்த விழா நடைபெறுவது யாருக்காக நாங்கள் இந்த ஒளி புத்தகத்தை தயாரித்தோமோ அவர்களுக்கு சென்றடைகிறது என்ற மகிழ்ச்சியை கொடுக்கிறது. பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை தொடங்கிய போது கடலே வாழ்வாக கொண்டுள்ள தீவு மக்களுக்காக அவர்களின் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக உதவ வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டே செயல்பட்டோம். மீனவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும், அதே நேரத்தில் மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும். அதற்காக 5 ஆண்டுகள் முன்பு பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை சார்பாக கடலோசை FM 90.4 சமுதாய வானொலியை தொடங்கினோம். தொழில் சம்பந்தமாக வெளியூரில் இருந்தாலும் பிறந்த மண்ணில் உள்ள மக்களுக்காகவும் ஊருக்காகவும் எங்களால் முடிந்த நல்ல விஷயங்களை பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை மற்றும் கடலோசை FM 90.4 மூலமாக செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இது ஒரு ஆத்ம திருப்தியை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. 5 ஆண்டுகள் மீனவர்களாகவும் மாணவர்களாகவும் தான் எங்கள் பயணம் இருந்துச்சு. இனியும் அப்படித்தான் இருக்கும். இந்த விழா எங்க பயணத்துல ஒரு மைல்கல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. சாதாரண மீனவ குடும்பத்துல பிறந்து இவ்வளவு பெரிய உயரத்தை அடைந்திருக்கிற ஐயா ஜோடி குரூஸ் அவர்களின் தன்னோட வாழ்க்கை பயணத்தை பகிர்ந்திருக்கிற இந்த வேர் பிடித்த விளைநிலங்கள் புத்தகத்தை ஒளிவடிவில் நாங்கள் வெளியிடுவது கண்டிப்பாக. கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு பொது சமூகத்துல நீண்ட காத்திருக்கிற மாணவர்களாகிய உங்க எல்லாருக்கும் உங்கள் கனவுகளை தேடி போகும்போது எங்கேயாவது இது உதவும் என்று நம்புகிறேன். இந்த புத்தகத்தை ஒளிவடிவில் தயாரிக்க அனுமதி கொடுத்த ஐயா ஜோடி குரூஸ் அவர்களுக்கு உங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு எங்கள் அழைப்பை ஏற்று இந்த விழாவிற்கு வந்திருக்கும் மரியாதைக்குரிய ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு கார்த்திக் IPS அவர்களுக்கும், ராமநாதபுரம் மாவட்ட மீன்வளத்துறை துணை இயக்குனர் திரு காத்தவராயன் அவர்களுக்கும், ராமநாதபுரம் மாவட்ட சுகாதாரத்துறை துணை இயக்குனர் திரு டாக்டர் குமரகுருபன் அவர்களுக்கும், ராமேஸ்வரம் மீன்வளத்துறை உதவி இயக்குனர் திரு சிவராமச்சந்திரன் அவர்களுக்கும், ஆழ்தந்தை அந்தோணிராஜ் அவர்களுக்கும், இந்த நிகழ்வை நடத்த அனுமதி அளித்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
சிறப்பான உரை நல்கிய திருமதி ஸ்பேகா அவர்களுக்கு நன்றி. நிகழ்வின் தொடக்கமாக ஒளி புத்தகத்தை வெளியிட்ட திரு ஜோடி குரூஸ் அவர்களுக்கும் ஒளி புத்தகத்தை பெற்றுக்கொண்ட ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் நன்றி. I will try to speak in English and Hindi also, in Tamil also. So, இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்கள், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலையில பிஸி இருக்காங்க, அதனால வர முடியல. அதனால தான் நான் இங்கே வந்தேன். மீன்பிடி தொழில் நமது நாட்டில் விவசாயத்தை போன்ற முக்கிய தொழிலாகும். வேர் பிடித்து விழா நிலங்கள் என்ற ஒளி புத்தகத்தை வெளியிட்ட சாகித்ய அகாடமி அவார்ட் வினர் திரு ஜோடி குரூஸ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த விழாவில் மாணவர்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் நான் சொல்றேன். From police side, what I will like to address, I will tell. First of all, regarding following rules, I am addressing from police side on to students only. You should be on the right side of the law. Law follow करेंगे, and particularly traffic rules follow करेंगे. Helmet அணிந்து செல்ல வேண்டும். தலை கவசம் அணிந்தும் விபத்து ஏற்படும் போது உயிர் சேதம் ஏற்படாது. நமது குடும்பத்திற்கு மிகவும் தேவை. அதை மனத்தில் வைத்துக்கொண்டு சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும். குடிபோதையில் வாகனத்தை கண்டிப்பாக ஓட்டக்கூடாது. For the students, this is very important. You should keep it in mind. Then மாணவிகள் படிக்கும் போது 18 வயதுக்குள்ள போக்சோ வழக்கில் சம்பந்தப்படக்கூடாது. From police side, I am seeing this is regular thing. So awareness of POCSO should be there to all. This is only for students. I congratulate Mr. Jody Cruz for this book, which emphasizes on the usefulness of fisheries. And I feel this book will be very useful for everybody.
விவசாயம் ரொம்ப முக்கியமான மீன்பிடி தொழில் ரொம்ப முக்கியமான, அதனால நமக்கு இது தேவை. ஸோ ஐ congratulate once again Mr. Jody Cruz and school. Thank you. பல நல்ல கருத்துக்களை வழங்கிய நம்முடைய காவல்துறை அவர்களுக்கு மிக்க நன்றி. சுகாதார நலத்துறையின் இணை இயக்குனர் திரு குமரகுருபரன் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கிட நம் கல்லூரியின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு மதநாதன் அவர்களை அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு இந்த வேலையில இவங்களை பத்தி பேசுறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அப்படி யாரை பத்தி பேச போறீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. அப்படி யார் அவங்க அப்படின்னா, நம்ம வாழக்கூடிய இந்த கடல் சார்ந்த பகுதியோடைய சூப்பர் ஹீரோஸான சி ஹீரோஸ் மீனவர்கள் பத்தி நான் பேச போறேன். மறைக்கப்படுவோம் என தெரிந்தும் தொழிலுக்கு போவது ராணுவன் மட்டுமல்ல, எங்கள் மீனவன் தான். சமவெளிகளில் நாட்டுக்கு வாழும் மக்களுக்கு கடல் மீன்களை தெரியும், ஆனால் மீனவர்களை தெரியாது. அவர்களின் வாழ்க்கை முறைகள் தெரியாது, அவர்களின் கலாச்சாரங்கள் தெரியாது. நம்மோடு நம் சமகாலத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதான எண்ணம் துளி அளவு கூட அவர்களுக்கு இருப்பதில்லை. சுனாமி அலைகள் அம்மக்களை நம் கவனத்தில் கொண்டு வந்து போட்டு சென்றுள்ளது. காலம் காலமாக இம்மக்கள் உரிய மதிப்பு பெறாமலேயே வாழ்ந்து வந்துள்ளனர். இந்திய நிலப்பரப்பில் மீனவர்கள் சண்டாளர்கள் என்றும் மீன்பிடி தொழிலை சண்டாள தொழில் என்றும் நம் மக்கள் கருதுவதாக சீன யாத்ரீகரான பாகியான் எழுதிச் சென்றார். ஆகவே தான் பாரதியும் படையருக்கும் இங்கு தீயர் குலையருக்கும் விடுதலை, பரவரோடு குரலருக்கும் மரவருக்கு விடுதலை என்று ஒடுக்கப்பட்ட மக்களின் பட்டியலில் மீன்பிடிக்கும் மீனவர்களையும் மறக்காமல் சேர்த்து பாடினார். பொதுவாக மீனவ மக்கள் முரட்டு சுபாவம் கொண்டவர்கள், உணர்ச்சி வசப்பட்டு அடிதடிகளில் இறங்குபவர்கள், யாருக்கும் அடங்க மாட்டார்கள் என்பது போன்ற கருத்துக்கள் தான் பரவலாக சமவெளி மக்களிடம் பதிவாகியுள்ளன. இப்படி மீனவ மக்களின் மீது கொண்ட தவறான அவர்களின் எண்ணங்கள் முதலில் நீங்க வேண்டும். கடற்கரையிலேயே படுத்திருந்து கடலில் ஏற்படும் மாற்றங்களை கவனித்து எப்போது கடலுக்குள் இறங்கினால் மீன் அதிகமாக கிடைக்கும் என்பதை உணர்ந்து அது எந்நேரமாக இருந்தாலும் படகுகளை கடலில் செலுத்தி மீன் பிடிக்கப் போகிறார்கள். உப்பு காற்று பட்டால் இரும்பு கூட இட்டு போகும், உப்பு காற்று பட்டால் இரும்பு கூட இட்டு போகும். ஆனால் இந்த உப்பு நீரோடு உறவாட எங்கள் மீனவர்களின் உடல் மட்டும்தான் ஒத்து போகும். எப்போது திரும்புவோம் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. திரும்பும் போது மீன்களோடு திரும்புவோம் என்பதற்கும் உத்தரவாதம் கிடையாது. நிச்சயமில்லை என்பதுதான் நிச்சயம், நிச்சயமில்லை என்பதுதான் நிச்சயம். நேரடியாக இயற்கையோடு போராடும் ஒரு சமூகமாக இந்த நவீன காலத்திலும் இம்மீனவ மக்களே இருக்கிறார்கள் என்பது முக்கியமாக நாம் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. உயிர் வாழ உயிர் தேடி செல்லும் எங்கள் வாழ்வில் உறவுகளுக்கு உறுதியளிக்க முடியவில்லை. உயிர் வாழ உயிர் தேடி செல்லும் எங்கள் வாழ்வில் உறவுகளுக்கு உறுதியளிக்க முடியவில்லை. உடமைகள் திரும்பி வருமா என்று அல்ல, எங்கள் உயிர்கள் திரும்பி வருமா என்று. என்ன ஒரு உருக்கமான வரிகள் பார்க்கணுங்க. இந்த மீன்பிடி தொழில் என்பது தனிநபரை சார்ந்தது மட்டும் கிடையாது. ஏனென்றால் ஒவ்வொரு மீனவ குடும்பமும் தன் தந்தையோ மகனையோ கணவனையோ அல்லது சகோதரனையோ கடலுக்குள் அவர்களை மீன்பிடிப்பதற்கு அனுப்பிவிட்டு அவர்கள் வீட்டில் இருந்து படும் துயரமானதை தொழிலில் அடக்க முடியாது. வாழ்க்கையில் வழிகள் உண்டு,
அதே சமயம் அதை கடக்கவும் வழிகளும் உண்டு. எனவே தைரியமாக நகர். இது சாதாரண மனிதனுக்கு சொல்லலாம். ஆனால் மீனவனுக்கோ வாழ்க்கையில் வழிகள் உண்டு, அதே சமயம் அதை கடக்கும் வழியிலும் வழிகள் உண்டு. எனவே தைரியமாக நகரு என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் சாதாரண மனிதனுக்கு வாழ்க்கையில் வழிகள் ஏற்பட்டால் அதை கடப்பதற்கு அவனுக்கு ஒரு அற்புதமான வழி ஒன்று இருக்கும். ஆனால் மீனவனின் வாழ்வில் கடக்கும் வழியிலும் கூட வழிகளும் வேதனைகளும் இருக்கும் என்பதுதான் கசப்பான உண்மை. இத்தனை போராட்டங்களுக்கு மத்தியில் வாழக்கூடிய மீனவர்களுக்காக நவம்பர் 21ஆம் தேதி அன்று உலக மீனவ தினமாக கொண்டாடப்படுகிறது. அடுத்து ஒரு குட்டி கதை. மீன் பிடிப்பதற்கு கடலுக்குள்ள போறவங்க ஒரு நாளிலேயே திரும்பிடுவாங்க அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா 22 நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதங்களும் ஆகக்கூடும் என்பதனை இந்த கதையை படிச்சதுக்கு அப்புறம் தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கதையில மொத்தம் 3 நபர்கள். இதுல 2 நபர் எப்பவுமே ஒரே படகுல தான் பயணம் செய்வாங்க. அதுல அந்த ஒரு நபர் தனியா தான் படகுல பயணம் செய்வாரு. அன்னைக்கு பார்த்தா அவருடைய படகு பழுதாகிடுச்சு. அப்ப என்ன பண்றது? 3 பேரும் ஒரே படகுல தான் போகக்கூடிய அந்த நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு நாளுக்கு தேவையான உணவையும் தண்ணீரையும் எடுத்துட்டு போறாங்க. போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய இலக்கு அடைகிறதுக்கு கொஞ்ச தூரம் முன்னாடி இவங்க போன இந்த படகும் பழுதாகிடுச்சு. என்ன செய்யறது அப்படின்னு யாருக்குமே புரியல. நடுக்கடலாச்சு நம்மளால என்ன பண்ணுவோம்? அதே மாதிரிதான் அவங்களும் மனிதர்கள் தானே, அதே எண்ணங்கள் தான் அவங்களுக்கும். என்ன பண்ணுவோம் அப்படின்னு யாருக்குமே தெரியல. அப்படியே இருக்காங்க. நாட்கள் ஓடிட்டே இருக்கு. சரியா 10வது நாள் அந்த 3வது நபர் போனார் இல்லையா, அவருடைய படகை விட்டுட்டு அந்த பழுதாகிடுச்சு அப்படின்னு இந்த படகுல போனார் இல்லையா, அவர் இறந்து போயிடுறாரு. இறந்து போயிட்டாரு. என்ன பண்ண முடியும்? நம்ம கூட இருந்த அந்த 3 நபர்கள்ல 2 நபர்கள் இருக்காங்க. அந்த ஒரு நபர் இறந்து போயிட்டாரு. இந்த 2 நபர்கள் கூட இருந்தவர் அவரு தம் கூட இருந்தவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா அந்த 2 நபர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு வழிகள் இருக்கும், அதை விட அவங்க குடும்பத்துக்கு என்ன மாதிரியான வழிகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த இடத்துல இறந்து போயிட்டாரு. இறந்து போனதுக்கு அப்புறமா இந்த 2 நபர்களால என்ன பண்ண முடியும்? உடனே அவருடைய அந்த உடலை துணியால கட்டி ஓரமா எடுத்து வைக்கிறாங்க. அந்த படகு எடுத்து வச்சுட்டாங்க. இப்படியே நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. சரியா ஒரு 18-20 நாள் இருக்கும். அப்போ இவங்களுக்கு ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிக்குது. பசி எடுக்க ஆரம்பிச்சோடனே அந்த படகு கடலாச்சு ஏதாவது உயிரினங்கள் இருக்கும் இல்லையா, அப்போ அந்த படகு சுத்தி வர அந்த ஆமைகளை பாக்குறாங்க. ஆமைகளை பார்த்த உடனே இவங்களுக்கு அந்த படகுல உள்ள சில கருவிகள் மூலியமா எடுத்து அந்த ஆமைகளை கொண்டு அந்த ஆமைகளுடைய ரத்தத்தையும் அந்த ஆமைகளை அவிச்சும் சாப்பிடுறாங்க. இதே மாதிரி ஆமைகளோட ரத்தத்தை மட்டும் குடிச்சிட்டு இருந்தா மனிதன் உயிர் வாழ முடியுமா? அந்த சமயத்துல அவங்க அதான் பண்ணிட்டு இருந்தாங்க. சில சமயங்கள்ல அவங்களே அறியாம கூட கடல் நீரை குடிக்கக்கூடிய அந்த நிலைமைக்கும் கூட அவங்க தள்ளப்பட்டாங்க. அப்படி ஒரு நாட்கள் ஓடிட்டே இருந்துச்சு. நாட்கள் ஓடிட்டு இருக்கு. சரியா 22வது நாள் அதே மாதிரி ஒரு படகு பெண்ணர் வராங்க. இவங்களை மீட்டெடுத்து கரைக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த கதையில நம்ம மீனவர்களுடைய 2 பக்கங்களை பார்க்க முடியும். ஒண்ணு பாசிட்டிவ் சைடு, இன்னொன்னு நெகட்டிவ் சைடு. நெகட்டிவ் சைடு ஓகே, அது என்ன பாசிட்டிவ் சைடு? இதுல என்ன பாசிட்டிவ் சைடு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். நெகட்டிவ் சைடு முதல்ல பாசிட்டிவ் சைடை பார்த்துடலாம். பாசிட்டிவ் சைடு மீனவர்கள் வாழ்க்கை என்பது மிகவும் கடுமையான ஒரு வாழ்க்கை. கடலுக்குள்ள போயிட்டாங்கன்னா அவங்களோட உயிர் அவர்களுக்கே சொந்தம் கிடையாது. அப்படி மீனவர்களிடமிருந்து நம்ம எப்படி எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வாழ முடியும் அப்படிங்கிறத கத்துக்க முடியும். ஏன்னா இந்த கதையில 3 நபர்கள்ல யாருமே தன்னுடைய உயிரை தானே எடுத்துக்கல. அந்த ஒரு நபர் இறந்து போனாரு. அவர் எதனால இறந்து போனாரு? பசியினால, பசியின் மிகுதியால தான் இறந்து போனாரு. அந்த 2 நபர்களும் இன்னமும் கூட அந்த ஒரு நபர் இறந்து போனாலும் கூட தமிழ்ல அவ்வளவு ஒரு தைரியத்தையும் நம்பிக்கையும் வச்சுக்கொண்டு அந்த 2 நபர்களும்
அப்படின்னு நான் வந்து தன்னுடைய உயிரை கையில பிடிச்சு வாழ்ந்தாங்க. இதை நம்ம இங்க பார்க்கணும். அவங்களுக்குள்ள ஒரு மீனவர்களுக்கே உள்ள ஒரு தைரியம் வந்து வேற யாருக்குமே இருக்க முடியாது. நிச்சயமில்லை என்று தெரிந்தும் முயன்று செல்கிறார்களே, அந்த தைரியம் வேறு யாருக்குமே எளிமையாக வர முடியாது. அது அவர்களுக்கே உள்ள ஒரு தனித்துவம் சார்ந்த மகத்துவமாக அமைகிறது. அடுத்து நெகட்டிவ் சைட், அந்த இறந்து போன நபருடைய குடும்பம் அவங்க என்ன மாதிரியான நம்பிக்கை இவர் மேல வச்சிருந்திருப்பாரு, இவரு அவங்களுடைய குடும்பத்து மேல, அவங்க பிள்ளைகள், அவங்க மகன் மகள் இவங்க மேலாம் எப்படியான ஒரு கனவுகள் எல்லாம் வச்சிருப்பாங்க அப்படிங்கறத நம்ம வந்து நினைச்சு பார்க்கணும். எல்லாமே கடல் நீரோட கலந்து காணாம போயிடுச்சு. மீன் பிடிப்பவர்கள் கரடுமுரடானவர்கள் என்ற கருத்து முற்றிலுமாக முறிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் கடலுக்குள் வாழும் ஒரே காரணத்தினால்தான் அவர்களின் கண்ணீர் நமக்கு தெரிவதில்லை. மீனவர்கள் கடலை விட்டு வெளியே வந்தால் மீன் தின்னலாம், ஆனால் கடலை விட்டு மீளாவிட்டால் மீன் இவர்களை தின்னும். இதுவே உலக உண்மையும் மீனவர்களின் கொடிய நிலைமை. எனவே மீனவர்களின் வாழ்விற்கு ஒளி தருமாறு பல நன்மைகளை அரசு செய்கிறதோ இல்லையோ, வருங்கால நாட்டின் தூண்களான நாம் செய்வோம். மீனவனே ஒரு நாளும் வீழாதே, உன் கண்ணில் துடைக்க காலம் கை கொடுக்கும், இதை மறவாது. இடித்து சாய்க்க மீனவன் சுவரல்ல, இமயமாய் நிலைத்து நிற்கும் மழை, உரத்தை பார்க்க அவன் தீக்குச்சி அல்ல, ஆளுவின் மகன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.